மழை பெய்யும்போது அந்த மழையை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, அதாவது எப்படி அளவிடுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இந்த நியூஸ் ரிப்போர்ட்லலாம் வானிலை ஆய்வு மையத்திலேருந்து தகவல் வரும். இந்த மாதிரி இன்றைக்கி லேசான மழை பெய்திருக்கு, 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது, இல்லைனா ஒரு 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அப்படின்னு சொல்லிலாம் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதை ஏன் சென்டிமீட்டரோ இல்லை மில்லிமீட்டர் கணக்கில் சொல்கிறாங்க, எதனால்? இப்போ வாட்டர் அப்படின்னா அது லிட்டரில் தானே கணக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கரெக்டான ரிசல்ட் நமக்கு தேவை அப்படின்றப்போ இந்த மழை நீரை நம்மளால் லிட்டர் கணக்கில் கணக்கிடவே முடியாது அப்படின்றாங்க. அப்படி நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா அந்த அக்யூரேட்டான அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ இதை நம்ம கணக்கிடணும் அப்படின்னா இந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் முறையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ இதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மழை கணக்கிறது அப்படின்றது அந்த மழை துளி மண்ணில் விழுந்து அது உள்ளே போயிடுது, அதுக்கப்புறமா அதை மெஷர் பண்ணுறாங்க அப்படி கிடையாது. அதே மாதிரி அந்த மழை நீர் விழும்போது அது ஆற்றுல போகிறது இல்லை கடலில் போய் விழுறது அப்படி மெஷர் பண்ண போகிறது கிடையாது. இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாத்திரம்னே வச்சுக்கோங்களேன். ஒரு சிலிண்டர் மாதிரியான ஒரு பாத்திரம் தான், அதுவும் ஒரு பாட்டில் மாதிரி. அதில் இந்த ஸ்கேல் பொருத்தப்பட்டிருக்கும். ஸ்கேல் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய அளவுகள் மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் ஃபுல்லாக பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ அதில் மழை நீர் இப்போ மழை பெய்யும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் நேரடியாக மழை பெய்யும். காற்றடித்தாலும் சரி, எப்படி பண்ணாலும் அதில் மழை நீர் சேகரிக்கக்கூடிய அளவில் தான் அந்த பாட்டிலானது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த தண்ணி எல்லாமே அதில் விழும்போது அது எந்த அளவில் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த தண்ணி அந்த இதில் நிரம்பி இருக்கோ, இல்லை 2 சென்டிமீட்டர் நிரம்பிருங்க, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அது நிரம்பி இருக்குதோ அந்த அளவை வானிலை ஆய்வு மையத்துக்கு நேரடியாக இது சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்குமே இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸோ அத்தனையுமே சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். ஒரு வானிலை மையத்துக்கு நேரடியாக ஆய்வு மையத்துக்கு போயிடும். ஸோ அந்த ஒவ்வொரு டேட்டாவையும் அவங்க வச்சுட்டு அந்த மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டில் இந்த இடத்துல இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. இதில் லேசான மழை, கனமான மழை அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு 9 மணி நேரம் மழை பெஞ்சிருக்கு, ஆனால் 2 சென்டிமீட்டர் தான் பதிவாயிருக்கு அப்படின்னா அப்போது அது ரொம்ப லேசாக தான் பெஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே சமயம் ஒரு 2 மணி நேரம் தான் மழை பெஞ்சிருக்கு, ஆனால் 9 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை நீர் நிரம்பி இருக்குது அப்படின்னா அப்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா கனமான மழை அப்படின்றது அர்த்தம். உதாரணத்துக்கு குழாய் இருக்குது, குழாயை நம்ம லைட்டாக திறந்து விட்டுட்டோம்னா ஒரு குடம் நிறைகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதே சமயம் அதை ஃபுல்லாக நம்ம திறந்து விட்டுட்டோம்னா அதே ஒரு குடம் ரொம்ப வேகமாகவே நிரம்பிடும். ஸோ இந்த கான்செப்ட் தான் லேசான மழை, கனமழை அப்படின்றது அந்த மாதிரியாக கொண்டு போவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த மழை நீரை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சுது அப்படின்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், புரியல அப்படின்னா. புரிஞ்சுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.